அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது, எடுத்த காரியம் கண்டிப்பாக வெற்றி பெற சதுர்த்தி நாளில் பரமுல் விநாயகப் பெருமானை எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்து மதத்தை சார்ந்தவர்கள் பலர் கடவுள்களை வணங்கி வருகின்றனர். சிலர் சிவனை வணங்குகின்றனர். திருமால், முருகன், சக்தி என ஒவ்வொருவருக்கும் தாம் விரும்பும் கடவுள்களை மனமாற வணங்குகின்றனர். எனினும் தங்கள் முயன்ற ஒரு செயல் முற்றின்றி இடையூறின்றி முடிய வேண்டும் என்பதற்காக இந்து மதத்தினர் தமிழர்கள் அனைவரும் விக்னேஸ்வரரை முதலில் வணங்குவதை பொது மரபாகவே கொண்டு வருகின்றனர். விக்னம் என்றால் இடையூறு என்று பொருள். எடுத்த செயல் இடையூறின்றி முடிய துணை செய்பவர்களால் தான் பிள்ளையாரை விக்னேஸ்வரர் என வணங்குகிறார்கள். பிற கடவுள்களை வணங்குவதிலும் விநாயகரை வழிபடுவது எல்லா வகையிலும் எளிமையானது. மஞ்சள் குமிழாக பிடித்து வைத்தோ சாணியை குமிழாக பிடித்து வைத்தோ அதற்கு அருகம்புல் படைத்து அதனை சாத்தி வணங்கினால் அது விநாயகர் வழிபாடாக மாறிவிடுகிறது. இந்த சதுர்த்தி நாள் பரமுல் விநாயகப் பெருமானை வழிபடுவதால் எடுத்த காரியம் அனைத்திலும் கோடான கோடி வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் சில செயல்களை நிறைவேற விநாயகரை வழிபட முனையும் போது இவ்வாறு நீங்கள் செய்யக்கூடாது. சற்று விரிவாக முறையாக வழிபடுவதே சிறந்த முறையாகும். அதற்கு என்ன செய்ய வேண்டுமென்றால், விநாயகருக்கு பிடித்தமான மலர்கள் வெள்ளருக்கன் மலர், செம்பருத்தி மலர், அருகம்புல் மலர் ஆகும். இவற்றுள் ஏதேனும் ஒன்றை மாலையாக தொடுத்து அதனை நீங்கள் மாலையாக பெரிய மாலையாக தொடுத்து வைத்து கொள்ள வேண்டும். விநாயகருக்கு விருப்பமான நிவேதன பொருட்கள் இனிப்பு, கொழுக்கட்டை, அவல், பொரிகடலை, தேங்காய் பழம், மோதகம், அடுத்ததாக கற்பூரம், வெற்றிலை பாக்கு, மாம்பழம் இவற்றை தயாராக வைத்து கொள்ள வேண்டும். இந்த பூசையை கோவிலிலோ வீட்டிலோ செய்யலாம். கோவிலில் செய்யும் போது தூய்மை கருதி இயன்றவரை கொழுக்கட்டை, மோதகம் போன்ற நிவேதன பலகாரங்களையும் அருகம்புல் மாலையும் கோயில் பூசாரி தயார் செய்யுமாறு விட்டு விடுவது மிக சிறப்பானதாகும். மற்ற பொருட்களை நாமே வாங்கி கொடுக்கலாம். விநாயகர் அகலம், அதாவது விநாயகர் அகவல், விநாயகர் தோத்திரம், விநாயகர் புகழ் பாடும் பாடல்கள் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை உறக்க பாட வேண்டும். பின்பு இரு கைகளையும் மூடிய வழக்கை கொண்டு நெற்றியில் இடபாகத்திற்கு அருகிலும், மூடிய இடக்கை கொண்டு நெற்றியின் வலபாகத்திலும் வலகாதிற்கு அருகிலும் முறை குட்டி கொள்ள வேண்டும். அடுத்து வலக்காதின் நுனியை இடக்கையாலும் இடக்காதின் நுனியை வலக்கையாலும் பிடித்து கொண்டு அமர்ந்து எழுந்து 9 முறை தோப்பு கரணம் போட வேண்டும். பின்பு நம் தலை, தோள், மார்பு, இருக்கை, அடுத்தது கால்வரையுள்ள உடல் ஆகிய ஐம்புறுப்புகளும் தரையில் படும்படி விழுந்து வணங்க வேண்டும். இவ்வாறு வணங்கிய பிறகு விநாயகர் சன்னதியை மும்முறை வலம் வர வேண்டும். அதற்கு பிறகு மீண்டும் கற்பூர ஆராதனை செய்து வணங்க வேண்டும். அடுத்து சிதறு தேங்காய் உடைத்துவிட்டு மீண்டும் விநாயகப் பெருமானை வணங்க வேண்டும். பின்பு பிரசாதம் பெற்று அதில் ஒரு பகுதி அங்கிருக்கும் பக்தர்களுக்கு பகிர்ந்து தந்துவிட்டு இடக்காதினை முன் வைத்து கோயிலை விட்டு வெளியேற வேண்டும். வீட்டிற்கு வெளியே விநாயகரை வழிபட வேண்டுமானால் அதற்கு முறைகள் என்ன என்பதை பார்க்கலாம். வீட்டில் எந்த கடவுளுக்கு பூஜை செய்தாலும் படங்களையோ கொலுவில் வைக்கக்கூடாது. வைக்கப்படும் தெய்வ பொம்மைகளையோ வைத்து வணங்கக்கூடாது. ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஜான கிராமம் எனும் ஒருவித கல் இருக்கிறது. அது கிடைக்காதவர் கலசம் நிறைய 4 நெல், 5 முகமுள்ள குத்து விளக்கு ஆகியவற்றை வைத்து கண்டிப்பாக வழிபடலாம். ஆனால் விநாயகரை மட்டும் சாணி அல்லது மஞ்சள் குமிழாக பிடித்து வைத்து அதற்கு அருகம்புல், அதாவது பூக்கள் சாத்தி பூஜைகள் நிவேதனங்கள் செய்து வணங்கலாம். ஆனால் சந்தனத்தை இவ்வாறு குமிழாக பிடித்து பயன்படுத்தக்கூடாது. விநாயகரை வீட்டில் வழிபாடு செய்ய விரும்புகின்றவர்கள் முன்பு கூறியுள்ள மலர்களை இட்டு நிவேதன பொருட்களை படைக்க வேண்டும். தீப தூபம் காட்டி ஆராதனை தோத்திரங்கள் சொல்லி வணங்கப்பட வேண்டும். அருகில் விநாயகர் கோவிலுக்கு சிதறு தேங்காயை உடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். அதற்கு பிறகு பிரசாதங்களை பிறருக்கு தந்து நாமும் பயன்படுத்தி கொள்ளலாம். முக்கியமாக முதலில் சிறுமிகளுக்கு கொடுத்து விட்டுத்தான் பிறருக்கு நீங்கள் இந்த பூஜை செய்ய வேண்டும். இந்த சதுர்த்தி நாளில் வீடு மேல் கூரை அமைத்தல்,
புதிதாக வீடுக்கு செல்ல வேண்டியவர்கள் இந்த வைகாசி மாத சதுர்த்தியில் தாராளமாக நீங்கள் சுபகாரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதனை நீங்கள் செய்து கொள்ளலாம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.